இந்த லேப்டாப்ல கான்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டா, இதை தாண்டி வேற டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல நம்ம எடுக்கும்போது வைக்கும்போது சின்னதா இப்ப நம்ம தட்டுறோம்னா அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு டெக்கி ஏஎம்எக்ஸ். ஸோ இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண ஏசர் ஆஸ்பயர் 7 நம்மளோட கேமிங் லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோ போட்டு ஒரு 6 மந்த் கிட்ட ஆயிருக்கு. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசர் ஆஸ்பயர் 7 லேப்டாப்போட ரிவ்யூ. ஸோ ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட நான் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த லேப்டாப்போட ப்ரோஸ், கான்ஸ், ஸோ இந்த லேப்டாப்பில் என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவை நம்ம செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். லைக் இந்த லேப்டாப்பில் என்னென்னலாம் ப்ரோஸ் இருக்குது, என்னென்னலாம் கான்ஸ் இருக்குது, அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இது எவ்வளோ வேல்யூ ஃபார் மணி, என்னோட ஒப்பீனியன் இந்த லேப்டாப் பற்றி, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வாங்கின இந்த பட்ஜெட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 50K அந்த ரேஞ்சில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வாங்கியிருந்தேன். ஸோ 50Kன்ற ப்ரைஸில் வந்து நம்ம பார்க்கும்போது இதில் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கும்போது RTX 3050 கிடைக்குது. அது 6GB வேராம் வெர்ஷன் அண்ட் 7540 கிடைக்குது. அண்ட் இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 13420H ப்ராசஸர் இருக்குது. இதில் நமக்கு 16GB DDR4 ரேம் இருக்குது. ஸோ 512GB தான் SSD கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மேனேஜபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அதை பெருசாக குறை சொல்ல முடியாது. வேற பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பவர் கார்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது எதுவுமே அடாப்டர் கனெக்ட் பண்ணி தான் விளையாடணும். அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அடாப்டர் கனெக்ட் பண்ணி நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது நல்லாவே இருக்குது பர்ஃபார்மன்ஸ். நம்ம கொடுத்துருக்க இந்த 50Kக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இதே லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அபவ் 70K அது மாதிரி சம்டைம்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏசர் ஆஸ்பயர் 7 வந்து நம்ம வாங்கினதுக்கான நோக்கமே நம்ம பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் லேப்டாப் வாங்கணும். ஒரு 3050 6GB வீராம் வருஷனோட வாங்கணும்னா நமக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த லேப்டாப் வாங்கியிருந்தோம். ஸோ இது 70K கிராஸ் பண்ணது அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரைஸோட ஹைக் பற்றி. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ஹையாக இருக்க டைமில் ஒரு 70K அண்ட் அபவ் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த லேப்டாப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 70K அண்ட் அபவ் ஒர்த் இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 55K ஒரு 60K வரைக்கும் கூட நம்ம இதை வாங்கலாம். ஆனால் அண்ட் அபவ் 70Kன்னும் போது இது நான் மேபி வேற எதனா லேப்டாப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் நான் சொல்லுவேன். அண்ட் இதில் வேற பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா RGB கீபோர்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான், இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல. மேபி நம்ம ஹெச்பி விக்டர்ஸ் அந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் RGB லைட்டிங் கிடையாது கீபோர்ட்ஸ்க்கு. ஸோ அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் சொல்லலாம். பாருங்க, நான் கேமிங் லேப்டாப் வச்சிருக்கேன், கேமிங் கீபோர்ட் பாருங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபேன்சி ஐட்டமாக அதை நம்ம வச்சுக்கலாம். இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இது 1080p பேனல் தான், IPS LCD டிஸ்பிளே, 62% SRGB தான். 100% SRGB 62% எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. மேபி இந்த கலர் கிரேடிங் மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த லேப்டாப் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 62% SRGBன்னும் போது நீங்கள் பார்க்குற அவுட்புட்டும் ஒரிஜினலாக கிடைச்சிருக்க அவுட்புட்டும் வேறையாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது இந்த லேப்டாப் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லேப்டாப் என்னதான்ப்பா ப்ரைஸ் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 55லேருந்து ஒரு 60Kக்குள்ளே உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஸோ அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இதில் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிது. நான் இதில் என்னென்ன மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, RDR2 இதில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். கோஸ்ட் ஆஃப் சுஷிமா, GTA 5, டூம் ரைடரில் வந்து டூம் ரைடர், ரைஸ் ஆஃப் த டூம் ரைடர், அப்புறம் ஸ்பைடர் மேன் இதில் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபோர்ஸா ஹரிசான் 5 ப்ளே பண்ணேன். ஸோ இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பெரிய பெரிய ட்ரிபிள் டைட்டில்ஸ்லாம் நல்லா தான் ப்ளே ஆகுது. ஸோ அப்படியும் நமக்கு பத்தல அப்படின்னா நம்ம DLSS யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் ஜென் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 45 to 50 FPSல நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கேமும் விளையாடிடலாம். ஸோ அது வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப் தான். அண்ட் இந்த லேப்டாப்பில் கான்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டால், எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லையுமே ப்ரோஸ் இருந்தால் கான்ஸ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இந்த லேப்டாப்பில் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் விஷயம் வந்து நான் பேட்டரி தான் சொல்லுவேன். ஸோ கேமிங் லேப்டாப்பில் பேட்டரி நம்ம பெருசாக பஞ்சாயத்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் கேமிங் லேப்டாப்பில்
இது வந்து நமக்கு 54 வாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 2 to 2.5 ஹவர்ஸ் பக்கம் தான் நமக்கு பேட்டரி வந்து கிடைக்கும். அண்ட் இது நான் கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இப்போ ஹெச்பி விக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70 வாட் ஹவர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அடாப்டர் கையிலேயே தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டரி வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தது. இதை தாண்டி வேற டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப்போட பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். இதில் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெனோவோ எல்லோக்கிலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். தட்டினோன்னா ஒரு மாதிரி டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ அது நம்ம இந்த பட்ஜெட்ல இருக்கிறோம் போது நம்ம பெருசாக அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்க 3050 ஆர்டிக்ஸ் 3050 கிடைச்சிது. i5 13 ஜென்ரேஷனில் ஹெச் சீரிஸ் ப்ராசஸர் கிடைச்சிது. 16 GB DDR4 ரேம் கிடைச்சிருக்கு. DDR5 இருந்திருக்கலாம். DDR4ன்றது ஒன்று பெருசாக எனக்கு ஒரு டீல் பிரேக்கராக தெரியல. என்ன பார்த்துருக்கு இப்போ நம்ம வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து பார்ப்போம். ஸோ 50K அப்படின்ற பட்ஜெட்டில் வந்து இந்த லேப்டாப் நான் வாங்கலான்னு பார்த்தது வந்து எனக்கு வந்து கம்பேரேட்டிவ் டு அதர் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு பட்ஜெட்டில் ஒரு கேமிங் லேப்டாப் வேணும் அப்படின்னும் போது எனக்கு இந்த லேப்டாப் வந்து கம்பேரேட்டிவ்லி நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து ஒரு 60K to 65K மேக்ஸிமம் அதுக்குள்ளே கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி வேற என்னென்ன டெக் கண்டென்ட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.